இன்னைக்கு நம்ம பாக்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆசைப்பட்ட உறவு நீதான் என் லைஃப் அப்படின்னு சொல்லி தேடி ஓடி வர இந்த 5 ரகசிய செயலை செய்தா போதுங்க. நீங்க ஆசைப்பட்ட உறவு உங்க மேல வெறுப்பா இருந்தாலோ இல்லைன்னா பேசாம விலகி இருந்தாலோ, நீயே என் வாழ்க்கையில தோண அப்படின்னு சொல்லி உங்களை தேடி ஓடி வருவாங்க. இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? பாருங்க, ஆசைப்பட்ட உறவு நம்ம எவ்வளவுதான் பாசத்தை கொட்டி கொடுத்தாலும், அது பெரிய அளவுல அவங்களுக்கு ரொம்ப அன்பா இருந்தாலும் அவங்க அலட்சியப்படுத்திட்டு நம்மகிட்ட இருந்து விலகி போவாங்க. நீங்க எப்பவுமே அவங்க கிட்ட அன்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னால அலைஞ்சு திரிஞ்சு உங்க அன்பை கொட்டி கொட்டி கொடுக்கும் போது உங்க வியாதி குறைஞ்சு போகும். அதனால நீங்க அவங்கள தேடி ஓடி போகாம, அவங்க நீதான் என் லைஃப் அப்படின்னு சொல்லி உங்களை தேடி ஓடி வரணும்னா இந்த ரகசிய செயலை செய்தீங்கன்னா நிச்சயமா அவங்க தேடி ஓடி வருவாங்க. முதல்ல நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எதுக்கு எடுத்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருந்துன்னா நான் அந்த 24 மணி நேரமும் பேசிட்டே இருப்பேன்பா. இல்லைங்க அவங்க மீது அளவு கடந்த அன்பு வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பெல்லாம் கால் பண்றாங்களோ, எப்பெல்லாம் மெசேஜ் பண்றாங்களோ உடனே நான் ரிப்ளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ரிப்ளை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா, முதல்ல பேசி பழகும் போது அவங்களுக்கு உங்க மேல அளவு கடந்த அன்பு இருக்கிற மாதிரி அவங்க உங்ககிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்குவாங்க. ஆனா இதை நீங்க கண்டினியூ பண்ணி பர்மனன்ட் இதே மாதிரி நீங்க செய்துட்டு இருக்கும் போது பாப்பாங்க, இவங்க கிட்ட ரொம்ப எப்ப கால் பண்ணாலும் இவங்க அவைலபிளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேல்யூ இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி உங்களை மதிக்க மாட்டாங்க, உங்களை அலட்சியப்படுத்துவாங்க. ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, ஒரு பொருள் எனி டைம் கிடைக்குது அப்படின்னா அந்த பொருளோட மதிப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அப்ப உயிர் இல்லாத அந்த பொருளுக்கே அப்படின்னா உயிரோடு இருக்கிற மனிதன் நீங்க எனி டைம் அவங்களுக்கு அவைலபிளா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு சலிச்சு போகும். பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு பாருங்க, அது உண்மை அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா முதல்ல உங்ககிட்ட பழகும் போது உங்களை பற்றி எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. அதனால நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும், உங்களை பற்றி அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வித ஈர்ப்போட உங்ககிட்ட ரொம்ப பேசி பழகுவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? எனி டைம் கால் பண்ணுவீங்க, எனி டைம் மெசேஜ் பண்ணுவீங்க, எனி டைம் அவங்க பின்னாடி அலைஞ்சு தெரிவீங்க, உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விஷயங்களையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. அப்படிங்கும் போது உங்களை பற்றி அவங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. இவங்க தானே அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளி வைக்க தேவையில்லை, நீங்களே அதுக்கு ரோடு போட்டு கொடுப்பீங்க. அப்படிங்கும் போது அவங்க உங்களை அலட்சியப்படுத்த தொடங்குவாங்க. அதனால ரொம்ப அவைலபிளா இருக்காதீங்க, எனி டைம் மெசேஜ் பண்ணாதீங்க, எனி டைம் கால் பண்ணாதீங்க. இப்போ ஒரு கொஸ்டின் வராப்போ, எப்பவுமே நாங்க மெசேஜ் பண்ணக்கூடாதா, எப்பவுமே நாங்க கால் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லைங்க, கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், ஆனா எப்பவுமே நீங்க அவங்களுக்கு அவைலபிளா இருக்காதீங்க அப்படின்னு சொல்றேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, சரி நீங்க இப்படி இருந்துட்டீங்க, அதனால அவங்க உங்களை அலட்சியப்படுத்திட்டாங்க அப்படின்னா பேசாம இப்ப விலகி இருக்காங்க அப்படின்னா அழுதுகிட்டே இருக்கிறது. பாருங்க, நீங்க அவங்க இல்லைன்னா வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அவங்க ஒரு காலத்துல உங்ககிட்ட ரொம்ப அன்பா இருந்திருப்பாங்க. நீங்க அண்ணு மூஞ்சி மாதிரி அழுதுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு உங்களை பார்த்தா ஏளனமோ சிரிப்பும் தான் வரும். உங்க மீது பரிதாபம் வராது, அன்பு வராது. பாரு, நான் இல்லைன்னா இவன் ஒழுங்கா வாழ முடியாது, இல்லைன்னா நான் இல்லைன்னா இவன் ஒழுங்கா வாழ்ந்துவிட மாட்டா அப்படின்னு சொல்லி நீங்க அன்பனால தவிக்கிற தவிப்பை பார்த்து அவங்க சிரிக்க நேரிடும். அதனால நீங்க உங்க மனசுல 1000 சோகங்கள் இருக்கும், வலிக்கும். உங்களை விட்டு விலகி போயிருக்காங்க நீங்க நேசிச்ச நபர் அப்படிங்கும் போது உங்களுக்குள்ள மனசுக்குள்ள 1000 வலிகள் இருந்தாலும் நீங்க வெளி பார்வைக்கு பார்க்கும்போது தன்னம்பிக்கை நிறைஞ்சவங்களா சிரிச்ச மூஞ்சோட நீங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி வாழணும்.
அதை அவங்க பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பய உணர்வு வரும். ஏன்னா நீங்க அவங்க இல்லைன்னா நீங்க ஒழுங்கா வாழ முடியாது, சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருப்பாங்க. அது தப்பு அப்படிங்கிறத உங்க வாழ்க்கை அவங்களுக்கு உணர்த்தணும். இப்படி உணர்த்தும் போது நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்களோ, நம்ம இல்லைனாலும் சந்தோஷமா இருக்காங்களே, அவங்க லைஃப்ல நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி பல கொஸ்டின் அவங்களுக்குள்ள வரும். அதனால நீங்க எப்பவுமே உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும். அதே போல உங்களுடைய நடை, உடை, பாவனை, உங்க பேச்சுகள் எல்லாமே மாறி இருக்கணும். நீங்க முதல்ல அவங்க பார்க்கும்போது இருந்ததை விட இப்போ அவங்க உங்ககிட்ட இருந்து பேசாம விலகி போன பிறகு வாழ்க்கையில இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். உங்களுக்கு பிடிச்சது மாதிரி உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பண்ணா பிடிக்கும், என்னது செய்தா பிடிக்கும் அப்படின்றதுல உங்க மீது போக்கஸ் பண்ணுங்க. உங்க கவனத்தை உங்களுக்கு பிடிச்சது மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க, பிடிச்ச நபரோட அழகா பண்ணா பேசி சிரியுங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது உங்க மனசுல ஒரு இது சந்தோஷம் வரும், தன்னம்பிக்கை வரும். அதே போல உங்களை மேம்படுத்த பழகிக்குங்க. இவ்வளவு நாள் அவங்க வாழ்க்கைக்காக என்னென்ன ஹெல்ப் இல்லாமோ பண்ணிருப்பீங்க, என்னென்ன உதவி இல்லாமோ பண்ணிருப்பீங்க, உங்க டைம் நேரத்தை செலவு பண்ணிருப்பீங்க. ஆனா உங்க வாழ்க்கைக்காக ஏதாவது நீங்க பண்ணிருக்கீங்களா? ஏதாவது சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. சேவ் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா அவங்க கஷ்டம்னு வரும்போது என் மனசு கேட்கல, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனேன், என் கையில இருந்த காசு எல்லாமே நான் அவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. பாருங்க, இன்னைக்கு மதிப்பு மனுஷனுடைய அன்புக்கு கிடையாதுங்க, அவங்க சேவ் பண்ணி வச்சிருக்கிற அந்த பணம். அந்த உயிரே இல்லாத பணத்துக்கு பின்னாடிதான் மனிதன் ஓட தொடங்கிட்டாங்க. அந்த பணத்தின் மதிப்பு பெருகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஏதாவது சேவ் பண்ண கத்துக்குங்க. பணத்தை சேமிச்சு வைங்கன்னு சொல்றேன். அது உங்க வாழ்க்கைக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யார் உங்களை விட்டுட்டு போனாலும் உங்களுக்கு நீங்க தான். அதனால நீங்க உங்க வாழ்க்கையில போக்கஸ் பண்ணுங்க. வாழ்க்கையில முன்னேறணும், வாழணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள வேணும். உங்களுக்கான ஒரு சேவிங்க யாருக்குமே தெரியாத அளவு நீங்க வச்சுக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது அடுத்தவங்களுடைய கையை எதிர்பார்த்து நிற்க தேவை இருக்காது. அதனாலதான் சொல்றேன், நீங்க உங்களுக்குன்னு சேவ் பண்ணணும். உங்க நேரத்தை உங்களுக்காக செலவு பண்ணுங்க. வாழ்க்கையில அவங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி ஒதுக்கி உங்களுக்கு நேரத்தை ஒதுக்க மறந்தவங்களா மாறி போயிட்டீங்க பாருங்க. இனியாவது இவ்வளவு நாள் சரி டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க, வாழ்க்கை ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டீங்க. இனி உள்ள நாட்கள்ல உங்களுக்காக உங்க நேரத்தை ஒதுக்குங்க. உங்களுக்கு என்ன வாழ்க்கையில முன்னேற, என்ன பண்ணுனா வாழ்க்கையில முன்னேற முடியும், அடுத்தவங்க முன்ன வாழ்ந்து காணிக்க முடியும் அப்படிங்கறதுல ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து வாழ்க்கையில முன்னேறுங்க. அதே போல உங்ககிட்ட நெகட்டிவா பேசக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க, கூடவே இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு செய்யணும், ஏதாவது புதுசா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்பினா வர, ஆஹா உனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ எல்லாம் ஒண்ணுமே பண்ணிக்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களை புறம் தள்ளி உங்களை ஏளனமா பாக்குற அந்த மனிதர்கள்ட்ட இருந்து, அந்த பொறாமை குணம், வஞ்சகம், தீய எண்ணங்கள் இருந்தா அந்த மனிதர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் விலகி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க உங்க முன்னேற்றத்துக்கு உங்களை மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய மனிதர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. உங்களை நேசிச்சு உங்க உண்மையா புரிஞ்சுக்கிட்டவங்க இருப்பாங்க. அவங்க கிட்ட உங்க டைமை ஒதுக்கி பேசுங்க. வாழ்க்கையில முன்னேறணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை கேட்கலாம். ஏன்னா அவங்க உங்க மீது நல்ல எண்ணங்கள் கொண்டவரா இருந்தால் சரியா. அப்போ இப்படியெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்க வாழ்க்கை மேம்பட அடைய நீங்க ட்ரை பண்ணும்போது நிச்சயமா உங்க வாழ்க்கை மேம்பாடு அடையும். அப்படி நீங்க ஒரு பெரிய பவர்ஃபுல்லான மனிதன், உங்க பாக்குறதே ரொம்ப ரேரு, கஷ்டம். உங்ககிட்ட பேசுறது அதை விட கஷ்டம். உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேற்றம் அடையும் போது, உங்களை நோக்கி பணம் உங்களை நோக்கி தேடி வரும்போது, நீங்க திறமைய வளர்க்கும் போது நீங்க தேடி போண்டாங்க, அவங்களே நீதான் என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி தேடி வருவாங்க. அது உங்க கையில தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமா உங்களால முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை bye, see you.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹைப்ங்கிற பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை see you.